உக்ரைன்ல தொடர்ந்து ரஷ்யா போர் நடத்திட்டு இருக்கிற இந்த சமயத்துல தான் உக்ரைன் அதுக்கு இப்படி ஒரு பதிலடி கொடுக்கும் அப்படின்னு ரஷ்யா கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு அமெரிக்க ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. கீவ் நகரை கைப்பற்றதுக்காக வந்த ரஷ்ய படைகளை முன்னேறதுக்கே விடாம உக்ரைன் படைகள் கடுமையான எதிர்ப்பு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது உக்ரைன் படைகளோட பயிற்சியின் காரணமா தான் வான் தாக்குதலின் அப்பயும் விரைந்து செயல்படுறதா சொல்லப்படுது. ரஷ்யா கிட்ட என்னதான் பயன்படுத்தப்படாத இன்னும் பல படைகள் இருந்தாலும் ஸ்டார்டிங்லயே உக்ரைன்ல இருந்து இந்த அளவுக்கு வெறித்தனமா ஒரு ரிவெஞ்ச் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கொஞ்சம் கதி கலங்கி போயிருக்கிறதா தான் தகவல்கள் வெளியாயிருக்குது. ரஷ்ய படைகள் ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய சொந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனையோட சேர்த்து இந்த போர்ல உக்ரைன் ராணுவத்தோட கடுமையா சண்டை போட்டு ஜெயிக்கிறது ஆகாத காரியமா தான் இருக்குதுன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்ய படைகள் எதிர்பார்த்துட்டு வந்த அளவுக்கு உக்ரைன் அவ்வளோ லேஸ்பட்டவங்க கிடையாது, ரொம்ப உக்கிரமா தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் தகவல்கள் வெளியா இருக்குது. இதை பத்தின உங்களோட கருத்து இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ல பிரியா என் கூட ஷேர் பண்ணலாம். வாலன்னாறு இந்த ஹிஸ்ட்ரி பற்றி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்கில் படிச்சிருந்தேன். அப்போ அந்த காலத்தில் ராமாயண காலத்தில் பண்ணியிருக்கும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இம்ப்ரெஷன் ஆச்சு. வாழை உலகிலேயே 2வது இடத்துல இருக்கும். அவ்வளோ வேஸ்ட்டாக போகுது. சஸ்டைனபிள் டெக்ஸ்டைலாக கொண்டு வரணும், எக்கோ ஃப்ரெண்ட்லி, சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கணும். நாங்கள் நேச்சுரல் ஃபைபருக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது கெட்டுனா உடம்புக்கு சாஃப்டாக இருக்கும், எந்த சைடு எஃபெக்டும் வராது, உடம்புக்கு நல்லது. அதனால தான் மக்கள் வரவேற்பாயிட்டு விரும்பி வாங்குறாங்க. வாடகை வீட்டில் இந்த மாதிரி குழித்தறி போடுறது தான் முடியாது, யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு இடம் வேணும். ஒரு ஐடி கம்பெனிலாம் ஒருத்தருடைய சேலரி ஒரு குறைஞ்ச வருஷம் ஒரு 20,000-30,000 வாங்குறாங்க. அந்த ஈக்குவலாக கொண்டு வரணும். நாங்கள் வேர்ல்டில் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர். அது 25 நேச்சுரல் ஃபைபரில் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டும் வாங்கியிருக்கோம். எப்படி பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் உலகத்தில் சாம்ராஜ்யம் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி நாங்கள் நேச்சுரல் ஃபைபருக்கு நாங்கள் தான் பாரத தேசம் இல்லை, அகில உலகத்துக்கே நாங்கள் தான் ஒரு முன்னோடியாக வரணும் அப்படின்னு நாங்கள் விடாமுயற்சியில் இருக்கிறோம். ஒவ்வொரு வெரைட்டி நார்கள் 2500, 3500 சிலுக்கு ஒவ்வொரு நூலுக்கு ஏற்றபடி விலையில் இருக்குது. ஆனால் தனி வாழை நாரன்னா 25,000, 30,000.